அதனுடைய 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு எந்த பதிலும் இல்லை, பலனும் இல்லை, நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவருடைய ஜபத்திற்கு ஒரு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய பிரயாசத்திற்கு ஒரு பலனை கர்த்தர் தரப்போறார். நிச்சயமாய் உங்களுடைய ஜபம் ஆண்டுடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜபத்தை அவர் புறம்பே தள்ளாத தேவன். உங்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். ஒரு பதில் கடந்து வரப்போகிறது. எதுக்கெல்லாம் தேவ சமூகத்துல பதிலை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பதிலை ஆண்டவர் தரப்போறார். ஒரு பலனும் கடந்து வரப்போகிறது. ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறார். பதிலும் வரப்போகுது, பலனும் வரப்போகுது. பலனுக்காக எதிர்பார்க்கிறீங்க, பதிலுக்காக எதிர்பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு முடிவு வேணும். ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு எனக்கு ஒரு பலன் வேணும். ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது செய்ய மாட்டீங்களா? நான் நாளைக்கு இவ்வளவு பணம் அடைக்கணும், நான் என்ன செய்வது? எனக்கு ஒரு பதில் வராதா? ஆண்டவரே, எனக்கு ஒரு விசா கிடைக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்கல்ல, உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் ஒரு பதிலை ஆண்டவர் தருவார். எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் இன்னைக்கு உண்டு மகளே. இன்னைக்கு ஒரு பதிலை உனக்கு தரப்போறார் மகனே. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க நம்பிக்கை வீணா போவதே இல்லை. நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொள்ள போறீங்க. கூப்பிடுதலை கேட்கிற தெய்வம் இருக்கிறார். அவர் மௌனமா இருப்பதல்ல, அவர் செவி கொடுத்து கேட்கிற தெய்வன். எதற்கெல்லாம் பதில் எதிர்பார்க்கிறீங்களோ, எதற்கெல்லாம் பலன் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதிலெல்லாம் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். நிச்சயமாய் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், மறு உத்தரவு அருளினீர் என்று வேதம் சொல்லப்பட்டது போல பதிலுக்காக பலனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரை பதில் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் காரியங்கள் வாய்க்கும்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.